செய்திகள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நாகப்பட்டினத்தில் 423 கோடியில் முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்துள்ளார். உலக வனவிலங்கு தினத்தை முன்னிட்டு குஜராத்தில் உள்ள கீர் தேசிய பூங்காவை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்வையிட்டார். வெப்பத்தை தணிக்க சென்னையில் சிக்னல்களில் ஓரிரு நாட்களில் பசுமை பந்தல் அமைக்க மாநகராட்சி முடிவு செய்துள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி வருகின்ற 7ஆம் தேதி மாலை சென்னை ராயப்பேட்டை OMCA அரங்கில் நடைபெற உள்ளது. 21வது ஆண்டாக வழக்கம் போல் 5 நாட்கள் ரமலான் நோன்பு இன்று முதல் மேற்கொள்கிறேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று VCக தலைவர் திருமாவளவன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தங்கச்சி மடத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மீனவர்களிடம் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அம்மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் பெரியார் பல்கலை பதிவாளர் நேரில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நேற்று முதல் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கியது. இந்நிலையில் நேற்று ஒரு நாள் மட்டும் 11,430 பேர் தேர்வு எழுதவில்லை என்று அரசு தேர்வுகள் இயக்கம் தகவல் தெரிவித்துள்ளது. கொளத்தூரில் வடசென்னை வளர்ச்சி திட்ட பணிகளின் முன்னேற்றம் குறித்து அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் வழங்கப்பட்ட மனைகளுக்கு இதுவரை கிரையப்பத்திரம் பெறாமல் உள்ள 12,495 மனைகளுக்கு ஒவ்வொரு மனையாக ஆய்வு செய்ய 50 சமுதாய பங்கேற்பு உதவியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். விக்கிரவாண்டி சார் பதிவாளர் அலுவலகத்தில் விழுப்புரம் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் 1 மணி நேரத்திற்கு மேலாக சோதனை மேற்கொண்டனர். தமிழ்நாட்டில் கோவை, நெல்லை, திருப்பூர், ஓசூர் உள்ளிட்ட 4 நகரங்களில் சுற்றுச்சாலை விரிவான சாத்தியக்கூறு அறிக்கையை தமிழ்நாடு அரசு தயார் செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு மற்றும் ஆந்திராவில் டெஸ்லா நிறுவனம் மின்சார கார் தொழிற்சாலையை அமைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தாமிரபரணி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. நாகையில் 82 கோடி ரூபாய் மதிப்பிலான 206 புதிய திட்டங்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். மேலும் 38,000 பயனாளிகளுக்கு 200 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். தமிழகத்தில் பொங்கல் வேஷ்டி சேலைகள் இதுவரை வாங்காதவர்கள் மார்ச் 31ஆம் தேதி வரை ரேஷன் கடைக்கு சென்று பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பட தயாரிப்பிற்காக வாங்கிய 3,74 லட்சம் ரூபாய் திருப்பி செலுத்தாததால் நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களின் வீட்டை ஜப்தி செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. பாஜக ஆட்சியில் கடந்த 10 ஆண்டு காலத்தில் இலங்கை கடற்படையால் 3,656 மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் முதற்கட்டமாக 1000 டீசல் பேருந்துகளை CNG பேருந்துகளாக மாற்ற அரசு போக்குவரத்து துறை முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 63,520 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 1 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 106 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. BE B.Tech பட்டம் முடித்தவர்கள் பட்டதாரி ஆசிரியராக பணிபுரியலாம் என்று உயர்கல்வித்துறை அரசாணை வெளியிட்டுள்ளது. நாகையில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்று நாகை மாவட்டத்திற்கு வருகை தந்துள்ளார். சென்னை மாநகராட்சி சார்பில் சுத்தமான கட்டுமானத்திற்கான வரைவு வழிகாட்டுதல் வெளியிடப்பட்டுள்ளது. ஆலோசனைகள் இருந்தால் 30 நாளில் தெரிவிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 12ஆம் வகுப்பு மாணவ மாணவியருக்கான பொதுத் தேர்வு இன்று தொடங்கி நடைபெற்றது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரமலான் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். ஹோலி பண்டிகையை முன்னிட்டு தமிழகம் மற்றும் கேரளாவில் இருந்து மும்பைக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. சென்னிமலை வனப்பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதால் அதனை பிடிக்க கூண்டு வைத்ததோடு ட்ரோன் மூலம் தீவிர கண்காணிப்பில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரை ரயில் நிலையம் தரம் மேம்படுத்தும் பணிகள் 347 கோடியில் நடைபெற்று வருகிறது என்றும் இந்த பணிகள் 50% முடிந்துள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியிலிருந்து தஞ்சைக்கு 1300 டன் உர மூட்டைகள் சரக்கு ரயில்களில் வந்துள்ளது. குடிநீர் விநியோக குழாய்களில் ஏற்படும் அடைப்புகளை கண்டறிந்து சரி செய்வதற்கான கருவியை மதுரையை சேர்ந்த 6ஆம் வகுப்பு படிக்கும் 4 மாணவிகள் வெறும் 200 ரூபாய் செலவில் கண்டுபிடித்துள்ளனர். பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இதுவரை 2,630 கோவில்களுக்கு குடமுழுக்கு நடந்துள்ளது என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையின் நீர்வரத்து வினாடிக்கு 413 கன அடியாக அதிகரித்துள்ளது.
கும்பமேளா நடைபெற்ற 45 நாட்களில் காசி விஸ்வநாதர் சுவாமி கோவிலுக்கு 1000 முக்கிய பிரமுகர்கள் வருகை புரிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டிற்கான தமிழ் செம்மல் விருதினை செய்தித்துறை அமைச்சர் மு.பெ. சாமிநாதன் அவர்கள் வழங்கினார். திமுக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் இதுவரை 17,76,000 பேருக்கு 1,402 கோடி ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளதாக கட்டுமான தொழிலாளர் நல வாரிய தகவல் தெரிவித்துள்ளது. 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதிக்கு பிறகு பிறந்தவர்கள் பாஸ்போர்ட் விண்ணப்பத்துடன் பிறந்த சான்றிதழை இணைக்க வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இன்று மாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி 12 நாட்கள் நடைபெற உள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் மார்ச் 5ஆம் தேதி நடைபெறும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பாஜக பங்கேற்காது என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார். 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத உள்ள மாணவ மாணவியர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள பள்ளிகளில் பொதுத் தேர்வு நாளை தொடங்க உள்ள நிலையில் மாணவர்கள் நலனுக்காக மேற்கண்ட இந்த தேர்வு கட்டுப்பாட்டு அறை தொடர்பு எண்கள் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் வெளியிட்டுள்ளார். சீமான் அவர்களின் வீட்டின் பாதுகாவலர் அமல்ராஜ் மற்றும் பணியாளர் சுபாகர் ஆகியோருக்கு ஜாமீன் வழங்கியது சோழிங்கநல்லூர் நீதிமன்றம். தமிழ்நாடு முழுவதும் அரசு பள்ளிகளில் 2025-26ஆம் கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான அனைத்துக் கட்சி கூட்டத்தில் அதிமுக பங்கேற்கும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். நெல்லையில் 2 வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் உட்பட 13 பேர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர். கோவையில் செம்மொழி பூங்கா அமைக்கும் திட்டப்பணிகள் 75% முடிவடைந்துள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் 86 லட்சம் பயணிகள் சென்னை மெட்ரோ ரயிலில் பயணம் செய்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெருநகர சென்னை மாநகராட்சியின் தற்போதைய மண்டலங்களின் நிர்வாக பகுதிகளை சீரமைத்து மண்டலங்களின் எண்ணிக்கையை 15லிருந்து 20ஆக உயர்த்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த ஆண்டு புதிதாக இணையவழி MBA படிப்பு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவும் ஐரோப்பிய ஒன்றியமும் இந்த ஆண்டு இறுதிக்குள் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்ய இலக்கு நிர்ணயித்துள்ளன என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். இந்திய வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் அவர்கள் ஓய்வு பெற்ற நிலையில் மூத்த விஞ்ஞானி அமுதா அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார். முதுநிலை படிப்புகளில் சேர்வதற்கான QUT தேர்விற்குரிய கால அட்டவணையை NDA வெளியிட்டுள்ளது. 22 சிறந்த பால் உற்பத்தியாளர்கள் சங்க செயலாளர்களுக்கு ஊக்கப் பரிசாக ரொக்கமாக 5,50,000 மற்றும் சான்றிதழ்களை பால்வளத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் வழங்கினார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.